ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் நம்ம விஜய் இருக்காரு. இங்கே பாருங்கள், எல்லாரும் கேட்டுக்கோங்க. இவ தான் என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி போட்டு உடச்சிட்டாங்க. உடச்சதுக்கு அப்புறமா ஓ அப்படி வரீங்களா, இப்போ பிரச்சனை பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்களா, இருங்கன்னு சொல்லிட்டு மாமியார் எடுத்து அம்பு என்ன தெரியுங்களா, சொல்லட்டுமான்னு சொன்னாங்க. நீங்கள் என்னங்க சொல்கிறது, என்ன ஆனால் ஊனா பிளாக்மெயில் பண்ணுறீங்க, 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நானே சொல்கிறேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதாங்க, உங்கள் பொண்ணுக்கு தெரியாமலா ஏமாத்தியா கல்யாணம் பண்ணாங்க, 1 வருஷம் வாழணும்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து தப்பு பண்ணிட்டாங்க. ஏதோ இவங்க அமௌண்ட்டுக்காக அந்த டைமில் இவங்க தப்பு பண்ணிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டு லைஃபை ரன் பண்ணுறாங்க. இடையில நீங்கள் யாருப்பா, அதை புரிஞ்சுக்கோங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 2 மனசும் இணையும் போது நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. நீ மாமியார் இல்லை, என் வீட்டு சேமியா, அதனால் வச்சு உன்னை இடின்னு இடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு கோவம் வருது. என்ன பண்ணுறது, இவ்வளோ டார்ச்சர் பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இடையில வேற மாமியும் மாமாவும் நோக்கு புரியுதோ நான் தான் அறிவாளி இல்லாமல் யோசிக்காமல் விட்டுட்டேனோ, நீ ஏன் யோசிக்கலன்னு சொல்லி கேட்குறாங்க. நீ தான் பிரைட்டாச்சு, வெரி வெரி குட்டாச்சு, நீ ஏன் விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி குறை சொல்லிக்கிறாங்க. ஐயராத்து மாமா என்ன சொல்கிறாங்கன்னா, வேடிக்கை பாரு நோ அப்படிங்கிறாரு. டே அப்பா முடியலடா உங்கள் தொல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க நிறைய பேச ஆரம்பிச்சதுக்கப்புறமா பிரச்சனை வேணாம், வெளியே போயிடுங்கள்ட்டுனா அசிங்கமாக போயிடுன்ட்டாங்க. நம்ம சாரதாமா பின்னாடி நீ ஃபீல் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க பாட்டி ஒரு பக்கம், தாத்தாவும் ஒரு பக்கம் நமக்கு விஜய் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, நான் காவேரி இல்லாமல் இந்த இடத்த விட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இங்கே ஒரு பக்கம் என்னதான் நடந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க அத்தை கேட்குறாங்க. கேட்கும் போது எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இது மாதிரி 1 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஏன்டி இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு காவேரியை பிடிச்சி திட்டினவங்க. உனக்கு மூளையே இல்லாடி, மூளையே இல்லாமல் தான் என் தம்பி பெற்ற வச்சானாடின்னு சொல்லி திட்டினவங்க. நான் விஜயில் போய் கேட்குறேன் கொந்தளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாரும் அவன் சமாதானம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் ஹாப்பியாக இவங்களுக்கு ஜாலியாக போயிட்டுருக்கு. அந்த டைம் பார்த்து அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு கட்டி கேரியரில் அதுவும் காவேரி கையில் கொடுத்து விட்றாங்களாமா. அப்படியே விஜய்க்கும் கொடுத்து விட்டிங்கன்னா விஜய் கொஞ்சம் சந்தோஷப்படுவார். ஐயராத்து மாமி வேற வாங்கிக்கணும்னு சொல்கிறாங்க. எப்படி வாங்குவாங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்